படி வாங்க படி. Hi guys. தெரியுதுல யார் யாருன்னு? சொட்டு சொட்டு மலை இது தாஜ்மஹால். மலை இது இல்லம்மா, நனையுது. இந்த மலையை சுத்தி நிறைய குரங்குகள்லாம் இருக்கும், பாத்திருக்கியா? எடுக்கிறது ஒரு குரங்கு. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC. ஹலோ நந்தினி. ஹலோ. எப்படி இருக்கீங்க நந்தினி? நான் வித்யா கலாட்டால இருந்து கால் பண்ணியிருக்கேன். நான் நல்லா இருக்கேன் வித்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தினி. பட் இப்போ ஆக்சுவலி நம்ம நல்லா இருக்கோன்னு கூட சொல்ல முடியல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் இப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்பதான் நான் வந்து நியூஸ் பார்த்தேன். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ் பாரதிராஜா சார், அதுவும் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்க அவரோட வந்து விருமன் படத்துல ஒர்க் பண்ணீங்க. லைக் ஒரு லாங் டிராவல் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு. உங்களை இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பாதிச்சுது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு. இது மேபி இது பொய்யா தான் இருக்குமோ, ஏன்னா யூஸ்வலா அது நம்மளுக்கு நிறைய யூடியூப்ல அப்பப்போ ஒரு வதந்தி எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருடைய ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும். என்னன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும் போது ஒரு மாசம் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு நானும் ஒரு ஒர்க் பண்ணிட்டோம். சோ வந்து நான் பண்ற சேட்டையா இருக்கட்டும், இல்ல அவர் பண்ற சேட்டையா இருக்கட்டும், சோ ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் மாமா மச்சான் அந்த ஜோன்ல தான் இருப்போம். ஆமா. சோ நாங்க வந்து அந்த ஊர்ல இருந்தா கூட வந்துட்டு எவ்ரி டைம் வந்துட்டு அந்த கோவில் போறது, அவர் சில கோவில் எல்லாம் சஜஷன் பண்ணுவாரு. அவர் கூட்டிட்டு போன கோவில் எல்லாம் வந்துட்டு யாருமே போயிருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப உள்ள இருக்கும், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முனீஸ்வரர், அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நாங்க போவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உடையவரா? ஆமா. சோ வீக்லி ஆனா அந்த கோவிலுக்கு வந்துட்டு நீ வா கோயில் போலாம், வா 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 மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பி போயிடுவோம் நாங்க. சோ அவர் என்னோட ரொம்ப வயசு பெரியவர், ஆனா வந்து இருந்தாலுமே என்ன வந்து ஒரு அந்த மாதிரி பாக்கவே மாட்டாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டாலும் சரி, மதியம் லஞ்ச் சாப்பிட்டாலும் சரி, அந்த டைம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் கிடைச்சது எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் கூட ஒர்க் பண்ணிருந்தோம்ல நம்ம வீட்டு பிள்ளைல. சோ அப்ப வந்து பாருங்க, நான் வந்து அப்பா கூடயும் ஒர்க் பண்ணேன், உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சோ அது எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு கோல்டன் பர்சன் கூட ஒர்க் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா அது எனக்கு என் லைஃப்ல கிடைச்ச ஒரு பிளஸ்ஸான ஒரு மூமெண்ட், பிளஸிங்கான ஒரு மூமெண்ட். இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு நிறைய ஏதாவது படங்கள் பண்ணாலோ, இல்ல வந்துட்டு ஏதாவது படம் டைரக்ட் பண்றது மாதிரி இருந்தாலோ வந்து டக்குனு வந்து ஓகே நீ வந்து படம் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஆக்சுவலா வந்து மறக்கவே முடியாதுன்னா, அவருடைய வீட்டுல வந்து மேல வந்து ஒரு தியேட்டர் மாதிரியே வச்சிருப்பாங்க. சோ வந்து இவர் வெளியெல்லாம் தியேட்டர் வந்து நம்ம போகணும் அப்படிலாம் அவசியம் இல்ல, இவரே கூட்டு போயிட்டு அந்த தியேட்டர் அவங்க வீட்டுக்கு மேலேயே இருக்கும். சோ வந்து எல்லாருக்குமே படம் போட்டு காமிப்பாங்க, அவங்களோட மூவிஸ் எல்லாம். ஆமா, அவருடைய மூவிஸ் எல்லாம் போட்டு காமிப்பாரு. எனி டைம் நாங்க போகும்போது நான் தாஜ்மஹால் சாங் வந்து போட்டு அவருக்கு எப்பவுமே கேலி பண்ணிட்டு இருப்பேன் நானு. சோ அதாவது இந்த மெமரிஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட அவர் பேசுறதா இருக்கட்டும், அந்த ஒரு சீனியாரிட்டி, நான் ஒரு பெரிய லெஜெண்டோட பையன் அந்த மாதிரி எப்பவுமே காமிச்சதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒர்க் பண்ணும்போது அதித்தி சங்கர், நானு, கார்த்தி அண்ணா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணும் போது அப்பதான் மாநாடு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சோ அப்ப அவர் வந்து வாங்க நம்ம எல்லாம் ஜாலியா படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க படத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போய், சோ அவர் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே பாக்கணும் அப்படின்ட்டு அவருடைய படத்தை அவர் மட்டும் தானே போய் பாக்கணும், அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம டீம்லயும் மொத்தமா கூட்டு போனாரு. சோ இந்த மாதிரி நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா அவருடைய ஒரு பியூட்டிஃபுல் டேஸ் இருக்கும்ல, அந்த டேஸ் தான் எனக்கு இருக்கு. இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த விஷயம் கேட்கும் போதே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், பாரதிராஜா சார் இதை எப்படி டைஜஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது பாரதிராஜா சார் மனோஜ் சார் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? நிறைய கேள்வி கேட்பேன், நம்மளுக்குதான் வாய் சும்மா இருக்காது. அப்ப நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன். அவனை எனக்கு எப்பவுமே ஹீரோவை பார்க்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பையனை ரொம்ப ப்ரௌடா எப்பவுமே வச்சுப்பாரு. ஈவன் அவருடைய ஆபீஸ்க்கு போனோம்னா கூட அதாவது இவருக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா மனோஜ் சார் தான் அங்க இருப்பாரு.
ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருந்தா கூட மனோஜ் சார் அங்க இருப்பாரு. சோ அவங்க 2 பேருக்கும் ஒரு சூப்பர் பாண்டிங் இருக்கும் எப்பவுமே. சோ அவர் இதை எப்படி நிஜமாவே எடுத்துக்க போறாருன்னு தெரியல. அது நம்ம எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தையும் இல்ல. அண்ட் மனோஜ் சாரோட ஃபேமிலி பத்தி சொல்ல முடியுமா? அவங்க வைஃப் கிட்ஸ் எப்படி? அவங்க வைஃப் பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. அவங்க லவ் மேரேஜ் தானே. சோ வந்து அந்த லவ் நாங்க அந்த ஜர்னி எல்லாம் பத்தி கேட்டுட்டு இருப்போம். உங்க லவ் மேரேஜ் எப்படி நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படிலாம் வந்து கேட்போம். அது ஃபர்ஸ்ட் படத்துல கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிடுச்சு, அப்புறம் எங்க 2 பேருக்கும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்லாம் சொன்னாரு. அவங்களுக்கு வந்து பயங்கரமான லவ் அக்காவுக்கு வந்துட்டு சார் மேல. சோ வந்து இது நிஜமாவே வந்து அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க, கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் 2 கிட்ஸுக்கு என்ன வயசு இருக்கும் அவரோட கிட்ஸுக்கு? நாங்க ஒர்க் பண்ண கொஞ்சம் பெரிய பசங்க தான், கொஞ்சம் பெரிய பசங்க தான். ஆனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களும் ரொம்ப பிடிக்கும். இது என்கிட்ட கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி அவங்க வீடு அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு இந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதுவே இப்பதான் கேள்விப்படுறேன் நானு. ஓகே. ஆனா அந்த டைம் எதுவுமே தெரியாது அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்த மாதிரி? இல்ல, அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாரு. மார்னிங் ஆனா நாங்க வாக்கிங் போவோம். சோ என்னன்னா அதாவது நாங்க பழகுன நாட்கள் வேணா கொஞ்ச நாட்கள் தான் சார் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே. பட் ஆனா அதுல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல. அவரு ஃபுட் ஹேபிட்ல இருந்து அவரு வாக்கிங் போறது எல்லாமே வந்துட்டு எல்லாமே அந்த குட் திங்ஸ் தான் வச்சுப்பாங்க. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா தான் இருப்பாரு. அந்த மாதிரிதான் இருப்பாரு. பட் எனக்கு இந்த ஹார்ட் ஆபரேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னதே வந்துட்டு எனக்கு அந்த விஷயமே இங்க யாருக்குமே தெரியாது. விருமல்ல ஒர்க் பண்ணவங்க யாருக்குமே அவ்வளவா தெரியாது. இவர் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. அவர் எப்பவுமே அவரோட சந்தோஷமான சைட் மட்டும்தான் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தானே நான் சொன்னேன். ஏன்னா அவரு ஷார்ட் அப்பயும் ஜாலியா தான் இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. நான் வந்து யாருமே பசிக்குது அப்படிலாம் கேட்டுக்க கூடாது, டக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துரு, ரெடியா இருக்கா அப்படின்னு. சோ அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட உள்ள மெமரிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹாப்பியான மெமரிஸ். இது வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல வந்து பாரதிராஜா சார் ஃபேமிலிக்கும் நந்தனா அவங்களுக்கும் வந்து கடவுள் இதுல இருந்து மீண்டு வர சக்தியை கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும். கண்டிப்பா. அதுக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ நந்தினி. தேங்க்யூ. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC